அனைவருக்கும் வணக்கம். ஐடியல் கோச்சிங் சென்டர் நடத்திய போலீஸ் மாதிரி தேர்வு 7 வினாத்தாளில் இருக்கக்கூடிய உளவியல் மற்றும் கணிதம் பகுதிகளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே 6 மாதிரி வினாத்தாள்களுக்கான விடைகளை வீடியோவாக நம்ம சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் நடத்திய ஒரு 7 மாதிரி தாள்கள், அதில் இருக்கக்கூடிய கணிதம் மற்றும் உளவியல் பகுதிகளுக்கான விடைகளும் வீடியோவாக நம்முடைய சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசு நடத்திய 2019, 2018, 2017, 2012, அதுக்கப்புறம் 2010 போன்ற ஆண்டுகளில் நடந்த தேர்வில் இருக்கக்கூடிய உளவியல் மற்றும் கணிதம் பகுதிகளுக்கான விடைகளும் வீடியோவாக இருக்குது. ஸோ அதை வீடியோவெல்லாம் முழுமையாக பாருங்கள். வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 8015118094க்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும். இப்போ இந்த ஐடியல் கோச்சிங் சென்டர் நடத்திய மாதிரி தேர்வு 7 அதற்கான விடைகளை நாம் பார்ப்போம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரி என்பது மாணவர்களுடன் தொடர்புடையது எனில் மருத்துவமனை என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கல்லூரியில் அதிக எண்ணிக்கையில் யார் இருப்பாங்க அப்படின்னா மாணவர்கள் இருப்பாங்க. அப்போ மருத்துவமனையில் யார் இருப்பாங்க அப்படின்னா நோயாளிகள் இருப்பாங்க. இல்லை கல்லூரியில் பயன்பெறக்கூடியவர்கள் யாருன்னா மாணவர்கள். அப்போ மருத்துவமனையில் பயன்பெறக்கூடியவர்கள் யார் அப்படின்னா நோயாளி அப்படின்னு நாம் சொல்கிறோம். இது அனலாகி வேர்ட்ஸ், அதாவது ஒப்புமை வார்த்தைகள் அப்படின்ற தலைப்பில் வரும். அடுத்து 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கண்ணாடி என்பது எதிரொலிப்புடன் தொடர்புடையது எனில் நீர் என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறோம். இது விலகல். அடுத்தது 3வது கொஸ்டின் BFJNRBZDHL. அடுத்தது கொஸ்டின் மார்க் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் சீரியஸில் வரும். விடுபட்ட எழுத்தை காணுதல் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ பிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப் வந்திருக்கு. சரி, இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஜம்ப்பு. பியிலேருந்து சிக்கு ஒரு ஜம்ப்பு, சியிலேருந்து டிக்கு ஒரு ஜம்ப்பு, டியிலேருந்து இக்கு ஒரு ஜம்ப்பு, இலேருந்து எஃப்க்கு ஒரு ஜம்ப். ஆக மொத்தம் 4 ஜம்ப்பு. ஸோ அதே போல் லாஸ்ட் எழுத்து எல்லில் இருக்குது. ஸோ எல்லுக்கு அப்புறம் 4 ஜம்ப் பார்த்தீங்கன்னா பி வருது. ஸோ அதனால் பி தான் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் சீரியஸ் தான். அதாவது மிஸ்ஸிங் லெட்டர்ஸு இந்த சீரியஸ் அப்படின்னு சொல்கிறோம். FLQUX கொஸ்டின் மார்க்கு. சரி, எஃப்க்கு அப்புறம் எல் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஜம்ப் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். எஃப்க்கு அப்புறம் எல் எப்படி வந்துச்சுன்னா 6 ஜம்ப்பு. அதுக்கப்புறம் எல்லுக்கு அப்புறம் Q எப்படி வந்துச்சு அப்படின்னா 5 ஜம்ப்பு. Qவுக்கு அப்புறம் யூ எப்படி வந்துச்சு அப்படின்னா 4 ஜம்ப்பு. அப்போ யூவுக்கு அப்புறம் எக்ஸ் எப்படி வந்துச்சுன்னா 3 ஜம்ப்பு. அப்போ எக்ஸுக்கு அப்புறம் 2 ஜம்ப்பு. ஸோ எக்ஸுக்கு அப்புறம் 2 ஜம்ப்னா இசட்டு. ஸோ அதனால் இசட் ஆன்சர். அதாவது 6 ஜம்ப்பு, 5 ஜம்ப்பு, 4 ஜம்ப்பு, 3 ஜம்ப்பு, 2 ஜம்ப்பு. இந்த லாஜிக் பிரகாரம் போயிட்டுருக்கு. அடுத்தது 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2, 6, 12, 20 கொஸ்டின் மார்க் கேட்குறாங்க. ஸோ 2 கூட 4 கூட்டினா 6, 6 கூட 6 கூட்டினா 12, 12 கூட 8 கூட்டினா 20. அப்போ 20 கூட 10 கூட்டினா 30 வரணும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ஆட் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 6 ஆட் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 8 ஆட் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 10 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 81, 192, 375 கொஸ்டின் மார்க்கு 1029. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லாஜிக் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ 81 எப்படி எழுதலாம்னா 3 cube into 3ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ 3 cubeன்றது 27. 27 3ஆல் பெருக்குனா 81. அடுத்தது 192 எப்படி எழுதலாம்னா 4 cube plus into 3 அப்படின்னு சொல்லி எழுதலாம். 4 cube into 3. அதே போல் 375ன்றதை 5 cube into 3ன்னு எழுதலாம். இப்போ அடுத்த டேம் 6 cube into 3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 6 cube 216. அதை 3ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 648, அதாவது 648 வரும். ஸோ அதனால் 648 தான் ஆன்சர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 cube 3ஆல் பெருக்கணும். ஓகேவா? இந்த மெத்தடில் போயிட்டே இருக்கு. அடுத்தது 7வது கொஸ்டின் பேட்டு, ஈட்டு, அதுக்கப்புறம் ஹேட்டு கொஸ்டின் மார்க் கேட்குறாங்க. ஸோ அதில் 2வது எழுத்தும் 3வது எழுத்தும் ஏடி தான். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா பிக்கு அப்புறம் இ வந்திருக்கு, இக்கு அப்புறம் ஹெச் வந்திருக்கு.
அப்போ எத்தனை ஜம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கு அப்புறம் சி டிஇ அப்போ 3 ஜம்ப் 1 2 3 ஜம்ப்பு. அப்போ ஹெச்சுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஹேட் இருக்கு இல்லையா, ஹெச்சுக்கு அப்புறம் ஐ ஜே கே இதான் வந்து 3 ஜம்ப்பு. அப்போ கே தான் வரணும். ஸோ அப்போ கேஏடி அப்படின்றது தான் வந்து ஆன்சர். அடுத்தது 8வது கொஸ்டின் வந்து டியர் என்பது OMKN எனவும் லீக் என்பது XMKY ஆகவும் மாறினால் லீடர் என்பது என்னவாக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ இதில் வந்து எல் வந்து என்னவா மாறி இருக்குன்னா எக்ஸாக மாறி இருக்கு. அப்போ இங்கே எல் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ முதல் எழுத்து வந்து எக்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ முதல் எழுத்து எக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் இருக்குது, A1 E1. சரி, அடுத்தது செகண்ட் லெட்ரு லீடரில் செகண்ட் லெட்ரு வந்து இ. ஸோ இ வந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னா எம்மாக மாறி இருக்கு, அதனால் XM. அடுத்தது ஏ வந்து என்னவா மாறி இருக்கு கேவா மாறி இருக்கு. ஸோ அப்போ 3வது எழுத்து கே. அடுத்து டி வந்து என்னவா மாறி இருக்கு, டி வந்து இங்கே இருக்கு பாருங்க, டி வந்து என்னவா மாறி இருக்கு ஓவா மாறி இருக்கு, அப்போ ஓ. ஓகேவா. அடுத்து லாஸ்ட் இ வந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னா எம்மா மாறி இருக்கு, அப்போ இங்கே எம். லாஸ்ட் எழுத்து ஆர் வந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னா என்னா மாறி இருக்கு. ஸோ அப்போ லாஸ்ட் எழுத்து என். ஸோ அப்போ XMKOMN இதான் வந்து ஆன்சர். அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா எனில் மகாத்மா அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே நேராக எடுத்துக்கோங்க. ஸோ MATHEMATICS மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அடுத்தது 1 2 3 6 7 8ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நமக்கு தேவை வந்து மகாத்மா. ஃபஸ்ட்டு எம்ன்னும் போது 1, அடுத்தது ஏன்றது 2, அடுத்தது ஹெச்ன்றது 4, மறுபடியும் ஒரு ஏ. அப்போ 1 2 4 2. ஓகேவா. மகா. டீக்கு வந்து 3, அடுத்தது டீக்கு அப்புறம் ஹெச்ன்றது 4. ஓகேவா. அடுத்தது எம்ன்றது 1, அடுத்தது ஏன்றது 2. ஸோ அப்போ 1 2 4 2 3 4 1 2. ஸோ இதான் வந்து ஆன்சர். அடுத்தது டி = 4 கவர் = 63 எனில் பேசிக்ஸ் என்பது என்ன. அதாவது வந்து பொசிஷன் ஆஃப் த லெட்டர், இது வந்து ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங்கில் கொண்டு வரலாம். ஸோ இதில் வந்து சி வந்து 3வது எழுத்து, ஓ வந்து 5வது எழுத்து, வி வந்து 22வது எழுத்து, இ வந்து 5வது எழுத்து, ஆர் வந்து 18வது எழுத்து. ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 63 வருது. ஸோ அதே போல் பேசிக்ஸை வந்து கூட்டுறோம். ஸோ பின்றது எத்தனாவது எழுத்து 2வது எழுத்து, ஏன்றது எத்தனாவது எழுத்து 1வது எழுத்து, அதுக்கப்புறம் எஸ் எத்தனாவது எழுத்து, ஐ எத்தனாவது எழுத்து, எஸ் எத்தனாவது எழுத்து அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா. சரி, இப்போ இந்த எழுத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஆர்டி அப்படின்றது என்னென்னா 5 10 15 20 25வது எழுத்து. சரி, இப்போ ஓவுக்கு அப்புறம் PQRST இல்லையா, டீக்கு முன்னாடி தான் எஸ் இருக்குது. அப்போ எஸ் வந்து எத்தனாவது எழுத்து அப்படின்னா 19வது எழுத்து. சரி, ஐ வந்து எத்தனாவது எழுத்து அப்படின்னா ஐஜே, ஜேவுக்கு முன்னாடி, அப்போ 9வது எழுத்து. எஸ் எத்தனாவது எழுத்து 19வது எழுத்து. ஸோ இதெல்லாத்தையும் கூட்டுங்க. ஸோ 2 1 3 3 9 12 12 9 21 21 9 30, மீதி 3 3 2 5. ஸோ அப்போ 50. இதான் வந்து ஆன்சர். சரிங்களா. அடுத்தது 7 48 12 கொஸ்டின் மார்க். இது வந்து பார்த்தீங்கன்னா அனலாகி நம்பர்ஸில் வரும், ஒப்புமை எண்களில் வரும். சரி, 7 ஸ்கொயர் பண்ணி 1 கழிச்சிங்க அப்படின்னா 48, 7 49, 49 1 போச்சுன்னா 48. ஸோ அதே போல் இங்கே அதே லாஜிக் யூஸ் பண்ணோம்னா 12 ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ 12 ஸ்கொயர் வந்து 144, 144 1 போச்சுன்னா 143. அதான் வந்து ஆன்சர். அடுத்தது 12வது கொஸ்டின் வந்து சராசரியில் கேட்டுக்கிறாங்க. 7 5 13 x 9 ஆகியவற்றினுடைய சராசரி 10 எனில் எக்ஸினுடைய மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஒன்று கொடுத்துருக்குறாங்க, 5 ஒன்று கொடுத்துருக்குறாங்க, 13 ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் 1 9 1, எக்ஸ் 1 9 1. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 7 5
12, 12 3 பாஞ்சு, 5 9 24, மீதி 2 1 3, 34 ப்ளஸ் எக்ஸ்னு வரும் கூட்டினீங்கன்னா. சரி, எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்குது? 5 நம்பர் இருக்குது. அதில் வகுத்தோம்னா சராசரி கிடைக்கும். சராசரி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 10ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதிலிருந்து 34 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதிலிருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 மைனஸ் 34, 50ல் 34 போச்சுன்னா 16. ஸோ அப்போ ஆன்சர் வந்து சராசரியில் அந்த விடுபட்ட எண் வந்து என்னென்னா 16 அப்படின்னு நாம் சொல்கிறோம். அடுத்தது 2016 ஒரு நகரத்தினுடைய மக்கள் தொகை 1,25,000. அடுத்த ஆண்டில் அது 7% பெருகுமானால் 2017 மக்கள் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ 7% வந்து நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ 1,25,000 ஓகேவா, அதில் 7% என்ன வரும்னா 2 0க்கு 2 0 அடிச்சிருங்க. ஸோ 7ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 7 0 0, 7 5 35, மீதி 3, 7 2 14 3 17, மீதி 1, 7 1 7 1 8. ஸோ 8,750 ரூபா கூடுது. சாரி, 8,750 மக்கள் தொகையில் கூடுது. ஸோ அப்போ அந்த 1,25,000 கூட 8,750 இதை சேர்க்கும்போது ஸோ 0 5 7 8 5 13, மீதி 1 3 1. அப்போ 1,33,750 அதான் வந்து ஆன்சர். அடுத்தது, ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய பக்கங்கள் 3 மீட்டர் 4 மீட்டர் 5 மீட்டர் எனில் அதனுடைய பரப்பளவு என்ன? இப்போ செங்கோண முக்கோணத்தில் நீளமான பக்கம் தான் வந்து கர்ணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் பெருசு வந்து எதுனா 5 ஓகேவா. 3 4 நீங்கள் மாற்றி போடலாம். இதை 3 இதை 4ன்னு போடலாம், இதை மாற்றியும் போடலாம். சரி, இப்போ அடிப்பக்கம் வந்து 4, உயரம் வந்து 3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ ஃபார்முலா வந்து ஆஃப் பிஹெச், ஆஃப் இன்ட்டு அடிப்பக்கம் வந்து 4, உயரம் வந்து 3 ஓகேவா. 4 3 12, 12 2ஆல் வகுத்தீங்கன்னா 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதனால் 6 தான் வந்து ஆன்சர். அடுத்தது, ஒரு செவ்வகத்தினுடைய ஒரு பக்கம் வந்து 6 மீட்டர் அப்படின்னா அதனுடைய மூலை விட்டம் 10 மீட்டர் அப்படின்னா அதனுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது செவ்வகத்தினுடைய ஒரு பக்கம் வந்து 6, அது நீளமாகவும் இருக்கலாம் இல்லை அகலமாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மூலை விட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூலை விட்டம் வந்து 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொடுத்துட்டு ஸோ பரப்பளவு வந்து கேட்குறாங்க. சரி, பரப்பளவு அப்படின்னும் போது நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினா தான் வந்து பரப்பளவு. சரி, நீளம் வந்து எல்லுன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்து ஒரு பிதாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணலாம். ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ செங்கோண முக்கோணத்தில் இது பாருங்கள், இதான் வந்து செங்கோண முக்கோணம். இது வந்து 10ன்னு கிடைக்குது. இது வந்து நீளம் எடுத்துக்கிறோம். அகலம் வந்து எவ்வளோனா 6ன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ அப்போ பிதாகரஸ் தேற்றத்தின் பிரகாரம் L ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு கர்ணம் ஸ்கொயர் ஓகேவா. சரி, எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றது இந்த இடத்துல வந்து 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர். அப்போ இதிலிருந்து எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் வந்து 100, 6 ஸ்கொயர் வந்து 36, அந்த சைடு போச்சுன்னா மைனஸு. ஸோ 100ல் 36 போச்சுன்னா 64. ஸோ அப்போ இதிலிருந்து எல் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 8 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரியா. அப்போ நீளம் வந்து 8, அகலம் வந்து 6. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா 8 எவ்வளோ 48. இதான் வந்து பரப்பளவு, செவ்வகத்தினுடைய பரப்பளவு 48. அடுத்தது, ஒரு மகிழுந்து 360 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரத்தில் கடக்கிறது. அதே வேகத்தில் மகிழுந்து செல்லும் பொழுது 6 மணி 30 நிமிடங்களில் கடக்கும் தூரம் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, 360 4ஆல் வகுக்குறீங்க. ஸோ 4ஆல் வகுத்தீங்கன்னா 90. அப்போ மணிக்கு வந்து 90 கிலோமீட்டர் போகுது. அப்போ 6 மணிக்கு அப்படின்னும் போது இது 6ஆல் பெருக்கிக்கணும் இல்லையா. 90 6ஆல் பெருக்குன்னா 540 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு 90 கிலோமீட்டர்னா அரை மணி நேரத்துக்கு எவ்வளோ ஒரு 45 கிலோமீட்டர். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 585 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேவா. இதெல்லாம் வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் தான், நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ரைட். அடுத்தது, 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? ஸோ இதுக்கு வந்து M1 D1 ஈக்குவல் டு M2 D2 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ M1 அப்படின்னா 7 பேர் எத்தனை நாட்கள் வேலை செய்கிறாங்கன்னா 52 நாட்கள் வேலை செய்கிறாங்க. M2ன்றது 13 பேர் எத்தனை நாள்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 13 அந்த சைடு போச்சுன்னா வகுத்தல் ஆகிடும். ஸோ அப்போ 7 பெருக்கல் 52 டிவைடட் பை 13ன்னு வரும்.
ஸோ இதை சுருக்குனிங்கன்னா ஓர் 13 13 நான் 13 52. ஸோ அப்போ 7 நாங்க வந்து எவ்வளோ வரும் 28 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 28 தான் வந்து ஆன்சர். சரியா? ரைட். அடுத்தது 3 கணித புத்தகங்கள் மற்றும் 4 அறிவியல் புத்தகங்களினுடைய மொத்த விலை வந்து 216. இதில் வந்து 3 கணித புத்தகங்கள், அதனால் 3 மேக்ஸ்ன்றதுனால எம்னு எடுத்துக்கிறேன். 3 கணித புத்தகங்கள் மற்றும் 4 அறிவியல் புத்தகங்கள். ஸோ ப்ளஸ் 4s ரெண்டுத்தையும் கூட்டுறோம் அப்படின்னா எவ்வளோனா 216 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, அடுத்த கண்டிஷனாக கொடுத்துருக்காங்கன்னா 3 கணித புத்தகங்களின் விலையும் 4 அறிவியல் புத்தகங்களினுடைய விலையும் சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது 3m = 4s அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா கணித புத்தகத்தினுடைய விலை கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம், அந்த எஸ்ஸை வந்து 3m ப்ளஸ் 4s இருக்கு இல்லையா, அந்த 4sக்கு விலை என்ன செய்யலாம் 3mன்னு போட்டுக்கலாம். ஸோ 3m = 216 ஆகிடும். 3m 3m கூட்டினா 6m 6m = 216. இதில் இருந்து m = 216 / 6. ஸோ 3 18 36 6 36. அப்போ ஒரு மேக்ஸ் புக்கோட விலை வந்து 36. அதான் வந்து ஆன்சர். அடுத்தது ரூபாய் 2400க்கு 5% ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபார்முலா வந்து P × R/100². இதை ஞாபகம் வச்சுக்கணும். 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்பதற்கான ஃபார்முலா இது. ஸோ அப்போ இந்த இடத்துல P வந்து எவ்வளோனா 2400, R வந்து எவ்வளோனா 5%. ஓகேவா? அதனால் 5/100. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 தடவை போடணும். ஸோ 5/100 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அந்த 5 25 100ஆல் அப்படி படிச்சுன்னா 4 தடவை வரும். ஸோ அப்போ 24 4ஆல் வகுத்தீங்கன்னா 6. ஸோ அப்போ 6 தான் வந்து ஆன்சர். அடுத்தது 20வது கொஸ்டின். அருணினுடைய தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி ஆகும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதை போல மும்மடங்காக இருந்தது எனில் அருணினுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ இதில் கொடுத்துக்கிற ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான். ஸோ ஒன்று வந்து 12ன்னு கொடுத்துருக்குறாங்க, அடுத்து 18ன்னு கொடுத்துருக்குறாங்க, அடுத்து 24ன்னு கொடுத்துருக்குறாங்க, அடுத்து வந்து 30ன்னு கொடுத்துருக்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸு. இதில் தான் ஏதோ ஒன்று தான் வந்து அருணினுடைய வயதாக இருக்கும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அப்பாவோட வயசு, அதாவது வந்து தந்தையினுடைய வயதில் பாதி தான் வந்து அருணினுடைய வயது. ஸோ அப்போ ஃபாதருடைய வயது என்னன்னா 24ன்னு இருந்தால் தான் அதில் பாதி 12, இது 36ன்னு இருந்தால் தான் அதில் பாதி 18, 48ன்னு இருந்தால் தான் அதில் பாதி 24, 60ன்னு இருந்தால் தான் அதில் பாதி வந்து 30. சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 12 வருஷத்துக்கு முன்பு. ஸோ அப்போ 12 வருஷத்துக்கு முன்பு அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே வந்து என்ன செய்யணும்னா 12 வந்து கழிச்சிக்கணும். ஸோ அருண்லேயும் 12 கழிச்சிக்கணும், அடுத்தது ஃபாதர்லேயும் வந்து 12 கழிச்சிக்கணும். சரி, இதில் 12ல் 12 போச்சுன்னா 0, 24ல் 12 போச்சுன்னா 12, 18ல் 12 போச்சுன்னா 6, 36ல் 12 போச்சுன்னா 24, 24ல் 12 போச்சுன்னா 12, 48ல் 12 போச்சுன்னா 36, 30ல் 12 போச்சுன்னா 18, 60ல் 12 போச்சுன்னா 48. இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 3 மடங்காக இருக்கணுன்றாங்க. ஸோ அப்போ 3 மடங்காக இருக்கிறது இதான். ஒரு 12 12 12 36. ஸோ அப்போ 24 48. அப்போ 24ன்றது தான் அருணினுடைய தற்போதைய வயது. அவ்வளோதான். அடுத்தது, முரளி தன்னுடைய சொத்தில் பாதியை மனைவிக்கும் மீதியில் 3ல் 2 பங்கை மகனுக்கும் எஞ்சிய ரூபாய் 50,000 தனது மகளுக்கும் கொடுத்தார் எனில் அவருடைய மனைவியினுடைய பங்கு யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாதியை வந்து மனைவிக்கு கொடுக்குறார். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு போடலாம். இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம், ஏதோ ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிட்டு அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்கலாம். இல்லைனா ஆப்ஷனில் இருந்து போகிறதுனாலும் போகலாம். ஓகேவா? சரி, இப்போ உதாரணத்துக்கு 100ன்னு எடுத்துகிட்டு போட்டு பார்க்கலாம். அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு ஒரு மெத்தடில் போடலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து அவர்கிட்ட 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பாதி எவ்வளோ 50 ரூபா. 50 ரூபா வந்து மனைவிக்கு வந்து கொடுத்துட்றாரு. மீதி எவ்வளோ இருக்குது, மீதி வந்து 50 ரூபா இருக்குது. ஓகேவா? இதில் 3ல் 2 பங்கை மகனுக்கு கொடுக்குறார். 3ல் 2 பங்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். ஓகேவா?
மூணில் 2 பங்கு மகனுக்கு கொடுக்குறாரு. அப்போ எவ்வளோ? 2/3 இன்ட்டு 50. ஸோ இதை சுருக்குறீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ராக்ஷனில் வருது. ஓகேவா? இங்கே 100ன்னு எடுத்ததுனால இங்கே ஃப்ராக்ஷனில் வருது. இல்லை நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு போட்டாலும் சரி. ஓகேவா? சரி, இப்போ 50 100 100/3. இது வந்து பார்த்தீங்கன்னா 33 1/3. இவ்வளோ வந்து யாருக்கு கொடுக்குறாரு? மகனுக்கு வந்து கொடுக்குறாரு. சரி, 50ல் மீதி இருக்குது 50. அதில் 3ல் 2 பங்கு பையனுக்கு எவ்வளோ? 33 1/3 கொடுத்துட்றாரு. அப்போ மிஞ்சி இருக்கிறது தான் வந்து மகளுக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த 50ல் 33 1/3 கழிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் எரேஸ் பண்ணிடுறேன். சரி, அப்போ 50ல் 33 1/3 இல்லைனா 50 மைனஸ் இதை வந்து எப்படி எழுதலாம்னா 100/3ன்னு எழுதிக்கலாம். சரி, அப்போ 3 × 50 150. 150ல் 100 போச்சுன்னா 50. ஸோ அப்போ 50/3. ஓகேவா? இதான் வந்து மகளுக்கு. ஓகேவா? சரி, ஆனால் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கொஸ்டினில் வந்து மகளுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50,000 கொடுத்துக்கிறாங்க. அதாவது 50/3ன்றது எவ்வளோ அப்படின்னா 50,000. ஓகேவா? அப்போ இங்கே மனைவிக்கு நம்ம எவ்வளோ கொடுத்தோம்? பாதி கொடுத்தோம். பாதினா 50. ஸோ அப்போ 50 எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன செய்யணும்? இதையும் பெருக்கி இதால் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ 50 × 50,000 50 × 50,000 டிவைடட் பை 50/3. இது மேலே போகும்போது 3/50ன்னு போட்டுக்கலாம். இந்த 50க்கு 50 கேன்சல் ஆகிடும். 3 50 எவ்வளோ? 150. அப்போ 1,50,000ன்றது மனைவிக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது, ராகுல் ஆனந்திடம் கூறினார், நேற்று நான் என் பாட்டியின் மகளின் ஒரே சகோதரனை வென்றேன். அதாவது பாட்டியோட மகள். ஓகேவா? பாட்டியோட மகள் அப்படின்னா அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க. மகளினுடைய ஒரே சகோதரன் அப்படின்னா அப்பா தான். ஓகேவா? அப்படின்னா ராகுல் யாரை வென்றார் அப்படின்னா தந்தை. அவ்வளோதான். சரியா? அடுத்தது 23வது கொஸ்டின். மேரி நந்தினியின் வயதை போல மும்மடங்கு மூத்தவர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களினுடைய வயதுகளின் கூடுதல் 80ஆக இருக்கும் எனில் அவர்களினுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல 3 மடங்கு மூத்தவர் அப்படின்னும் போது எல்லாமே 3 மடங்கு தான் இருக்குது. ஓர் 10 10 3 30, ஓர் 12 12 3 12 36, ஓர் 20 20 3 20 60, ஓர் 5 5 3 5 45. ஸோ அப்போ அதை வச்சுட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களினுடைய வயதுகளின் கூடுதல் 80ஆக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? 10 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 10, 30. ஸோ 10 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே வந்து 10 கூட்டிக்கணும். ஸோ அப்போ 20, 40 அப்படின்னு வரும். அடுத்த ஆப்ஷன் 12, 36 அப்படின்னு எடுத்திங்கன்னா 22, 46 அப்படின்னு வரும். அடுத்தது 20, 60. இதில் 10 10 கூட்டினீங்கன்னா 30, 70 அப்படின்னு வரும். அடுத்தது 15, 45 அப்படி எடுத்திங்கன்னா 25, 55 அப்படின்னு வரும். ஸோ கூட்டினா 80 வரணும். ஸோ கூட்டினா 80 வர மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அப்போ 15, 45 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அடுத்தது 3x = 81 எனில் 3x/2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 3x = 81. ஸோ இதில் இருந்து x = 81/3 = 27 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரி, என்ன கேட்குறாங்க அப்படின்னா 3x/2 கேட்குறாங்க. ஸோ 3x/2. ஸோ ஆப்ஷனில் வந்து என்னென்னா 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3x வந்து 27/2. ஓகேவா? சரி, இந்த 27 வந்து எப்படி எழுதலாம்? ஆக்சுவலாக 3x = 81 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டினில் வந்து 3x = 81 இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ டிடிபி எரராக இருக்கலாம். ஸோ 3x = 81 அப்படின்னா என்ன வருது பார்க்கலாம். ஸோ 3x = 81. ஸோ 81 வந்து எப்படி எழுதலாம்னா 27 × 3ன்னு எழுதலாம். ஸோ அப்போ 3 × 3 × 3ன்னு எழுதலாம்.
ஸோ அப்போ 3 பவர் 4, அப்போ 3 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 4. இப்போ இங்கே பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரி, இங்கே என்ன கேட்குறாங்கன்னா 3 பவர் எக்ஸ் பை 2 கேட்குறாங்க. ஸோ அப்போ 3 பவர் எக்ஸுக்கு பதிலாக 4, 4/2, 4/2ன்னா 2 தான். ஸோ அப்போ 3 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னா 9. ஸோ அப்போ இதான் வந்து கரெக்டு. ஸோ அப்போ கொஸ்டினில் வந்து இந்த இடத்துல 3x ஈக்குவல் டு 81 கிடையாது, 3 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 81 அப்படின்னு சொல்லி மாற்றிக்குவாங்க. சரியா? அடுத்தது, தீபக் வந்து கிழக்கு திசையை நோக்கி நடந்து கொண்டிருந்தார். 75 மீட்டர் நடந்த பிறகு இடப்பக்கமாக திரும்பினார். 25 மீட்டர் நடந்து மீண்டும் இடப்பக்கம் திரும்பி 40 மீட்டர் நடந்து மீண்டும் இடப்பக்கம் திரும்பி 25 மீட்டர் நடந்தார். ஆரம்பத்த இடத்தில் இருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிழக்கு திசையை நோக்கி, ஸோ அப்போனா கிழக்கு திசைனா இதான், கிழக்கு திசையை நோக்கி எவ்வளோ போகிறார் அப்படின்னா 75 போகிறார். சரி, அதுக்கப்புறம் இடப்பக்கமாக திரும்பினார். இடப்பக்கம்னா கடிகார முள்ளுக்கு எதிர் திசை. ஓகேவா? ஸோ அப்போ இப்படி வரும், கடிகார முள்ளுக்கு எதிர் திசை. இதில் வந்து எவ்வளோனா 25 மீட்டர். அதுக்கப்புறம் வந்து மீண்டும் இடது பக்கம் திரும்பி 40. ஸோ மறுபடியும் இடது பக்கம் திரும்பி 40, மீண்டும் இடது பக்கம் திரும்பி 25, மீண்டும் இடது பக்கம் திரும்பி 25. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல இருக்கிறார். ஓகேவா? ஸோ எங்கே ஆரம்பித்தார் அப்படின்னா இங்கே ஆரம்பித்தார், இப்போ இந்த இடத்துல இருக்கிறார். ஓகேவா? அப்போ இது 40ன்றதுனால இது 40, மொத்தம் 75 இல்லையா? அப்போ இது எவ்வளோ வரும்? 35 வரும். ஸோ அப்போ ஆரம்பித்த இடத்துல இருந்து இவர் இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா 35. அதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ரைட். குணா வடக்கு திசையை நோக்கி 10 கிலோமீட்டர் நடந்தார். இப்போ வந்து வடக்கு அப்படின்னா மேல் நோக்கி. ஓகேவா? மேல் நோக்கி ஒரு 10 போகிறார். சரி, அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா 6 கிலோமீட்டர் தென் திசையை நோக்கி நடந்தார். இப்போ வடக்கு திசையை நோக்கி 10 போகிறாரு, அங்கேருந்து 6 கிலோமீட்டர் தெற்கு திசையை நோக்கி நடந்தார். தெற்கு திசைனா அப்படியே கீழே வர வேண்டிதான். ஓகேவா? ஸோ அப்போ அப்படியே கீழே வந்து இந்த இடத்துல நிற்கிறார். ஓகேவா? அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் திரும்பி ஒரு 6 வந்துடுறார். சரி, அதுக்கப்புறம் பிறகு 3 கிலோமீட்டர் கிழக்கு திசையை நோக்கி நடந்தால், அப்புறம் கிழக்கு திசையை நோக்கி 3 கிலோமீட்டர் போகிறார். ஓகேவா? போனார்னா அவர் ஆரம்பித்த இடத்துல இருந்து எவ்வளவு தொலைவில் எந்த திசையில் உள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சது, இப்போ இங்கே இருக்கிறார். ஓகேவா? ஸோ இப்போ இந்த திசை வந்து நம்ம பார்க்கணும். சரியா? ரைட்டு. இப்போ இது 10ல் 6 போச்சுன்னா இது 4. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா திசைகள் கணக்கு போடும் பொழுது மேல் பக்கம் வந்து நார்த்து, அதுக்கப்புறம் கீழே வந்து சவுத்து, இந்த சைடு வந்து ஈஸ்ட்டு, இந்த சைடு வந்து வெஸ்ட்டு. ஓகேவா? சரி, இப்போ இந்த படம் வந்து நான் மறுபடியும் வந்து ஒரு தடவை போடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வடக்கு திசையை நோக்கி போகிறார். வடக்கு திசையை நோக்கி போய் ஒரு 10 போகிறார். அதுக்கப்புறம் அப்படியே தெற்கு திசையை நோக்கி 6 வரார். அப்படியே திரும்பி அதே திசையில் வந்து ஒரு 6ல் நிற்கிறார். அப்போ இது எவ்வளோனா இது 4, மேலே இருக்கிறது 6. சரி, அங்கேருந்து என்ன செய்கிறார் அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி போகிறார். இது எவ்வளோ அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லி போகிறார். அப்போ இதுக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த திசை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது பிதாகரஸ் தேரம், செங்கோணம் முக்கோணம் அப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து கர்ணம் சொல்கிறோம். இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ x² இஸ் ஈக்குவல் டு 4² + 3². ஸோ 4 ஸ்கொயர் வந்து 16, 3 ஸ்கொயர் வந்து 9, 16 9 25. ஸோ 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 5. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்தது வந்து இது என்ன திசை அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த திசை வந்து என்ன திசை, நம்ம இப்படி தான் பார்க்கணும். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த திசை தான் பார்க்கணும். இது என்ன திசை அப்படின்னா வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ 5 வடகிழக்கு, அதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்தது 27வது கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா குறிகளை மாற்றிய பிறகு போட்மாஸ் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை கொஞ்சம் நான் எரைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதே போல் நெக்ஸ்ட் பேஜில் இருந்து எரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹிண்ட்ஸ் எடுக்கிறவங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. கொஸ்டின்ஸை வந்து எழுதிட்டு ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரியா? சரி,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது வந்து 252 பெருக்கல் 9, 252 பெருக்கல் 9 மைனஸ் 5 ப்ளஸ் 32 மைனஸ் 5 ப்ளஸ் 32, அதுக்கப்புறம் வந்து டிவைடட் பை 92 அப்படின்னு சொல்லி இருக்குது. சரி, இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா பெருக்கல்னால் என்னன்னு பாருங்கள். ஸோ பெருக்கல் என்பது வகுத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 252 வகுத்தல் 9 அப்படின்னு சொல்லி முதல் ஸ்டெப்பு வரும். அடுத்தது -5, மைனஸ்னால் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மைனஸ் என்பது பெருக்கல், ஸோ அப்போ பெருக்கல் 5. அடுத்தது ப்ளஸ்னால் என்ன பாருங்கள். ப்ளஸ் என்பது மைனஸ், அப்போ -32. வகுத்தல்றது என்ன பாருங்கள். வகுத்தல் என்பது ப்ளஸ்ஸு, ஸோ அப்போ ப்ளஸ்ஸு 92. ஓகேவா, இதான் வந்து கொஸ்டின் வந்து மாறிடுச்சு. இப்போ இதுக்கு தான் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரி, 252 9ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அதாவது வந்து போர்ட் மாஸ் ரூல் படி ப்ராக்கெட் கிடையாது, ஓ கிடையாது. அடுத்து டிவிஷன்ஸ் இருக்குது, டிவிஷனை வந்து ஃபஸ்ட்டு செய்கிறோம். ஸோ அப்போ 252 9ஆல் வகுத்தீங்கன்னா 9 9 9 18 72 வரும், 8 9 72 வரும். ஸோ அப்போ 28 பெருக்கல் 5 மைனஸ் 32 ப்ளஸ் 92. சரி, அடுத்தது வந்து பெருக்கலை செய்யணும். 28 5ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 140 வருமா. ஸோ 140 மைனஸ் 32 ப்ளஸ் 92. சரி, இப்போ இந்த 92ல் 32 போச்சுன்னா 60. ஸோ அப்போ 140 ப்ளஸ் 60, 140 ப்ளஸ் 60 வந்து 200. ஸோ அப்போ 200 தான் வந்து இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஓகேங்களா, ரைட். அடுத்தது, எந்த வரைபடம் உலோகம், இரும்பு, குளோரின் ஆகியவற்றுக்கிடையே உள்ள உறவை குறிக்கிறது? இந்த உலோகத்துக்குள்ளே தான் வந்து இரும்பு வரும், சரியா. ஆனால் குளோரின்றது வேறு, அது தனி. அதனால் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர். அடுத்தது, பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் மேனுவலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் வந்து கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நம்பர் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்பர் கொடுக்கறதுக்கு 1. சரி, இப்போ இந்த படத்தை வந்து நான் வரைகிறேன் தனியாக. ஸோ இந்த மாதிரி படம் இருக்குது, ஓகேவா. சரி, இப்போ இது வந்து 1 2 3 4. சரி, இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா எத்தனை முக்கோணங்கள் இருக்குது? 4 முக்கோணங்கள் இருக்குது. அப்புறம் 1ஐயும் 2ஐயும் கம்பைன் பண்ணால் ஒரு முக்கோணம், 4ஐயும் 3ஐயும் கம்பைன் பண்ணால் ஒரு முக்கோணம், 6 ஆச்சா. அப்புறம் 1ஐயும் 4ஐயும் கம்பைன் பண்ணால் ஒரு முக்கோணம், 2ஐயும் 3ஐயும் கம்பைன் பண்ணால் ஒரு முக்கோணம். ஆக மொத்தம் இதில் 8 முக்கோணங்கள் இருக்குது. இப்போ இந்த சைடில் 8 முக்கோணங்கள் இருக்குது. அதே போல் இது எடுத்திங்கன்னா இதில் வந்து ஒரு 8 முக்கோணங்கள் இருக்குது. 8 8 16 முக்கோணங்கள் ஆச்சு. சரி, அடுத்தது இந்த இது ஒன்று 17 18 19 20. ஓகேவா, 20 முக்கோணங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்பர் கொடுத்து ஒவ்வொன்றா எத்தனை முக்கோணம் இருக்குது, 2 2ஆக கம்பைன் பண்ணால் எத்தனை முக்கோணம் இருக்குது, அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ எத்தனை ஆச்சு? 8 8 16, 16 2 18 2 20 ஆச்சு இல்லையா. சரி, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 1 21. அதே போல் இது எல்லாத்தையும் சேர்த்து 1 22. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 23, இது எல்லாத்தையும் சேர்த்து 24. ஓகேவா, 24. இன்னும் ஒரு 4 முக்கோணம் வருது. ஓகேவா, அந்த 4 முக்கோணம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நமக்கு 24 வந்திருக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக வந்து நம்பர் போட்டுருங்க, அது வந்து பெஸ்ட்டு. கொஞ்சம் படம் வந்து பெருசாக வரையணும். ஓகேவா, ஏன்னா அடுத்த பேஜில் வந்து வரைஞ்சி காட்டுறேன் நான். ஓகேவா, ஸோ இதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து 1 2 3 4, இந்த இடத்துல 5 6 7 8 9 10
11 12 ஓகேவா சரியா ரைட் இப்போ தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா 12 முக்கோணங்கள் இருக்குது ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா 12 முக்கோணங்கள் இருக்குது சரி அடுத்தது ரெண்டாக கம்பைன் பண்ணுறேன் ஸோ ரெண்டாக கம்பைன் பண்ணும்போது 1ஐயும் 2ஐயும் கம்பைன் பண்ணால் ஒரு முக்கோணம் கிடைக்குது அடுத்தது 3ஐயும் 4ஐயும் கம்பைன் பண்ணால் ஒரு முக்கோணம் கிடைக்குது அடுத்தது 1ஐயும் 3ஐயும் கம்பைன் பண்ணால் ஒரு முக்கோணம் கிடைக்குது அடுத்தது 2ஐயும் 4ஐயும் கம்பைன் பண்ணால் ஒரு முக்கோணம் கிடைக்குது அதே போல் 5ஐயும் 6ஐயும் கம்பைன் பண்ணால் ஒரு முக்கோணம் 7ஐயும் 8ஐயும் கம்பைன் பண்ணால் ஒரு முக்கோணம் 5ஐயும் 7ஐயும் கம்பைன் பண்ணால் ஒரு முக்கோணம் 6ஐயும் 8ஐயும் கம்பைன் பண்ணால் ஒரு முக்கோணம் ஓகேவா சரி அப்போ எத்தனை ஆச்சு இது ஒரு 8 ஆச்சா ஸோ 12 8 20 சரியா 20 முக்கோணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 2 9 10 5 6 இந்த மேலே எல்லாம் சேர்த்து ஒரு முக்கோணம் சரி இது அடுத்த பேஜில் போட முடியுமா இல்லை சரி நான் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல எழுதுகிறேன் இந்த 1 2 9 இது 3 சேர்ந்தா கூட ஒரு முக்கோணம் தான் இந்த 1 2 9 இருக்கு இல்லையா இது 3 சேர்த்தா ஒரு முக்கோணம் அதே போல் 6 10 5 6 10 5 இது ஒரு முக்கோணம் 3 4 11 3 4 11 இது 3 சேர்த்தா ஒரு முக்கோணம் அடுத்தது 7 12 8 7 12 8 ஓகேவா இது 3 சேர்ந்தா ஒரு முக்கோணம் அப்போ எத்தனை ஆச்சு இது ஒரு 4 12 8 20 24 ஆச்சு அடுத்தது நான் கொஞ்சம் வரைஞ்சி காட்டுறேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த மேலே ஃபுல்லாக இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு முக்கோணம் அதே போல் கீழே ஒரு முக்கோணம் 2 ஆச்சா அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒன்று 3 இந்த சைடில் ஒன்று 4 அப்போ இது ஒரு 4 ஆக மொத்தம் 28 முக்கோணங்கள் வந்து இருக்குது அவ்வளோதான் ஆன்சர் சரியா அடுத்தது 2 மணி 30 நிமிடங்கள் 15 நொடிகள் என்பதை வினாடிகளாக மாற்றுக ஸோ நொடிகளும் வினாடிகளும் வந்து ஒன்று தான் சரி 60 நொடிகள் சேர்ந்தது ஒரு நிமிஷம் ஸோ அப்போ 30 வந்து 60ஆல் பெருக்கிக்கிறேன் ஸோ 30 60ஆல் பெருக்குறீங்க அப்படின்னா 60ஆல் 1800 அடுத்தது இந்த 15 வந்து அப்படியே வச்சுக்கிறோம் 15 அடுத்தது 2 மணி ஒரு மணிக்கு வந்து 3600 வினாடி அப்போ 2 × 3600 ஸோ 2 × 3600 ஸோ அப்போனா 7200 ஸோ இது எல்லாத்தையும் கூட்டுறீங்க அப்படின்னா என்ன வருது பாருங்கள் 7200 8000 9000 9015 ஓகேவா 9015 அதான் வந்து ஆன்சர் அடுத்தது y = 2x + k எனும் நேர்கோடு 1 2 என்ற புள்ளி வழி செல்கிறது எனில் கேவினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 ஒய்க்கு பதிலாக 2 அப்படின்னு சொல்லி போடுங்க அப்போ ஒய்க்கு பதிலாக 2 2x இல்லையா 2 × x பதிலாக 1 + k இப்போ அந்த 2 இந்த 2 1 2 இன்சைடு வரும்போது -2 = k 2ல் 2 போச்சுன்னா எவ்வளோன்னு 0 ஸோ அப்போ கேவோட மதிப்பு வந்து 0 அவ்வளோதான் ஆன்சர் ஓகேங்களா ரைட் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கோச்சிங் சென்டர் நடத்திய மாதிரி வினாத்தாள் 7க்கான விடைகளை வந்து பார்த்துருக்குறோம் இப்போ உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்